வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செய்திகள். தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ மைக்கை தொங்குது. சின்ன யானை நடையை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறைவை தந்தது என்ற வரிகளுக்கு சொந்தக்காரனாக வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவர் அவர்களை வணங்கி தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகமே வேந்து பார்க்கின்ற ஒரு உன்னத தலைவியாக தாய்மார்களும் அனைவரும் போற்றுகின்ற ஒரு உத்தம தலைவியாக, சாதாரண குடும்பத்திலே பிறந்திருந்தால், திருமணம் செய்திருந்தால் 1-2 குழந்தைகளுக்கு மட்டும்தான் தாயாகி இருக்க முடியும். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தாயாகி விளங்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி இந்த இயக்கம் சூறாவளியிலே சிக்கி தவித்த போது எங்களுக்கு கூட ஒண்ணும் புரியல. அந்த நேரத்தில் சிக்கி தவித்த போது நான் இருக்கின்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இயக்குகின்ற மாணவியாக, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு காப்பாற்றுகின்ற ஒரு பெரும் தலைவனாக நம் முன்னே இன்று காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை வணங்கி 5 நிமிஷம் தான் பேசணுமா? அதுவும் அண்ணாவை பத்தி வேற பேசக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் சின்ன விஷயம், பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை எதுக்காக உருவாக்கினார்? சிம்பிள் கான்செப்ட். சிம்பிள் கான்செப்ட். ஜஸ்டிஸ் கட்சி உருவாகி அதுல இருந்து திராவிடர் கழகம் அண்ணா எதனால உருவாச்சு? அதுக்கு முன்னாடி எல்லாம் மிட்டா மிராசு, அதாவது ஒரு பெரிய ஒரு கிராமத்திலையும் நகரத்திலையும் எல்லா இடத்துலயும் வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் தான் இருப்பாங்க. அப்பா தாத்தா இருப்பாரு, அவர் எம்எல்ஏ இருப்பாரு, புள்ள மறுபடியும் தாத்தாக்கு அப்புறம் புள்ள எம்எல்ஏ ஆவாரு, அதுக்கப்புறமா பேர எம்எல்ஏ ஆவாரு, தாத்தா மினிஸ்டர் ஆவாரு, புள்ள மினிஸ்டர் ஆவாரு, பேர மினிஸ்டர் ஆவாரு. இதை ஒழிக்கணும்டா. இந்த சமுதாயத்துல பணக்காரன் மட்டும் வாழக்கூடாது, எல்லாரும் சமமா இருக்க, கீழே இருக்க அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள் கூட கோட்டையை நோக்கி வர வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் நீதி கட்சி, அதை தொடர்ந்து திராவிடர் கழகம், அதுல இருந்து திமுக. ஒரே சின்ன முரண்பாடு தான், ஒரு கருத்து வேற்றுமை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மக்களை சந்தித்து அதிகாரத்தை பெற்று அதன் மூலமாக இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று விரும்பி, திராவிட மற்ற விஷயம் நிறைய இருக்கு, அதுக்குள்ள நம்ம போக வேணாம் என்று விரும்பிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? அண்ணா எந்த கொள்கையை விரும்பினாரோ அதுக்கு ஆப்போசிட்டாவே மறுபடியும் தாத்தா புள்ள பேரன் கொள்ளு பேரன், அது வேற தோல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறான். அது காதுகிட்டாரா எதுதான் இருக்குது, அது விட்டுருங்க, தேவையில்லாது நம்மளுக்கு. என்னங்க இது? புரட்சி தலைவர் டிஎம்கே கொடிய போட்ட வேசிய கட்டிட்டு படத்துல நடிச்சாரு, சூரியனை காமிச்சாரு திரையில. ஆனா உதயநிதி ஸ்டாலின் நடிச்சாரு, அவருடைய கொள்கையை காமிச்சிருக்கார். அவருடைய கொள்கைய, திமுகவுடைய கொள்கையை காமிச்சாங்களா? ஒரு இடத்துல காமிச்சாங்களா? திமுக கொடியை காமிச்சாங்களா? இல்ல எங்க தாத்தாவுடைய கொள்கை இது காமிச்சாங்களா? இல்ல எங்க அப்பாவுடைய கொள்கை ஏதாவது ஒரு காமிச்சாங்களா? துட்டு மணி, அவ்வளவுதான். இவனுங்களுக்கு கொள்கை கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு கொள்கையே கிடையாது. அப்பா கிட்ட சொல்லி, ரொம்ப நம்ம கட்சிக்கு கொள்கை கிடையாது, உங்களுக்கு கொள்கை கிடையாது, தாத்தா கொள்கை கிடையாது, நம்ம எதுக்குப்பா இதை காமிக்கணும்னு சொல்லி எந்த கொள்கையும் காமிக்கல. ஆனா புரட்சி தலைவர்
எல்லா படத்திலையும் தன்னுடைய இந்த இயக்கத்தினுடைய கொள்கையை காமிச்சார். அதுக்கப்புறம் ஒரு 2 முப்பது இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு பேனா வைக்க போற கலைஞருக்கு நீ பேனாவை, பென்சில் வை, லப்பர் வை, கடல்ல வை, ஆத்துல வை, எங்க வேணாலும் வச்சுக்கோ, ஓகேவா? ஆனா புகழ் வந்து தானா வரணும். தானா வந்தாதான் அது புகழ். நீ விளம்பரம் போட்டா வராது. எங்க அண்ணன் ராஜேஷ் இருக்கார்ல, நான் கடவுளெல்லாம் வேண்டிக்கிறேன், ஐயா மழை வரக்கூடாது, வெள்ளம் வரக்கூடாது, விடவே மாட்டார். 4 மணிக்கு எழுப்பார், 3 மணிக்கு எழுப்பார், நைட்டு 12 மணி வரைக்கும் அப்படி வேலையை வாங்குவார் மக்களுக்காக. புகழ் தானா வரணும், தேடி வரக்கூடாது. நீ விளம்பரம் பண்ணி நாங்க கஷ்டப்பட்டு வரி செலுத்துற பணத்துல பேனா வச்சு வரக்கூடாது. ஆனா எங்க எடப்பாடி என்ன தெரியுமா பண்ணாரு? மெட்ரோல போவோம், ஜாலியா இருக்கும். மெட்ரோல போறப்ப நீங்க கிண்டியில இருந்து ஏறீங்கன்னா, நீங்கள் சென்று சேருவிடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மெட்ரோ நிலையம். நீங்க பேனா வச்சாலும் இல்ல, எது வச்சாலும் சொல்லிக்கிட்டே இருக்கா, சொல்லிக்கிட்டே இருக்கா. என் தலைவன், எனக்கு அப்புறம் என் பையன், என் பேரன், யாரு வந்தாலும் அந்த அதை வந்து அழிக்கவே முடியாது. எப்படி சிம்பிளா ஆயிட்டா பத்தியா, சிம்பிளா ஆயிட்டா பத்தியா. நீ நானே என்ற என்னடா நாணயம்? 10 ரூபாய், 1000 ரூபாய். அப்புறம் எங்க அண்ணா அடிக்கடி வருத்தப்பட்டு சொல்றாரு, எங்க மாவட்ட செயலாளர், மக்களை தேடி மருத்துவம். என்னடா மக்களை தேடி மருத்துவம்? எங்க எடப்பாடியார் என்ன சொன்னார்? மினி கிளினிக். எத்தனையோ 1000 மினி கிளினிக்ல உருவாக்குறாரு. மினி கிளினிக்னா என்னது? இந்த ஏரியாவில் ஒரு இடத்துல ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே போயிட்டு வைத்தியம் பார்த்துக்கலாம், சின்ன சின்ன நோய்க்கு. நான் கேட்கிறேன், மக்களை தேடி மருத்துவன்றல்ல, எங்க அண்ணா இருக்கிறாரு வெங்கடேஷ் அண்ணன், இவருக்கு ஏதோ ஒரு சின்ன இது டாக்டருக்கு போன் பண்றப்பா. ஏன்னா மனிதனுக்கு வந்து ஒரு நோய் கிடையாது, ஒரு நோய் கிடையாது. தலைவலி, கழுத்து வலி, காது வலி, மூக்கு வலி, வாய் வலி, கையில அடிபட்டுச்சு, காலில் அடிபட்டுச்சு, மண்டையில அடிபட்டுச்சு, பேதி ஆகுது, வாந்தி ஆகுது, உலக நோய் இருக்குது. அப்புறம் மண்டல வலிக்குது, தொண்டல வலிக்குது. அப்புறம் என்ன இல்ல சொல்றேன், எனக்கு தெரியல, இத்தனை வலி இருக்குது. ஒரு மருத்துவர் வர வெங்கடேசனை பாக்கிறதுக்கு, வெங்கடேசனை கால் பண்ணி சொல்லணுமா, ஐயா எனக்கு பேதி ஆகுது, ஐயா எனக்கு வாந்தி வருது. ஏன்னா அடி பாதிக்கப்பட்டவங்க லேடிஸா இருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டவங்க லேடிஸா இருக்கிறாங்க, எடுக்கிறவங்க வந்து ஆம்பளையா இருக்கிறான். எப்படி அவன் சொல்ல முடியும்? ஏதோ பிரச்சனைப்பா பெண்களுக்கு, அவன் சொல்ல முடியுமா? இது வந்து மக்களை தேடி மருத்துவம். சரி ஓகே, இத்தனை வலி இருக்குல்ல, இத்தனை வலிக்கு எத்தனை மாத்திரை, எவ்வளவு பெரிய வேலை எடுத்துன்னு வருவார் அவரு. அதுலயும் 10 வயசு குழந்தைக்கு ஒரு டோஸ், 5 வயசு குழந்தைக்குன்னா அதுக்கேற்ற சின்ன சின்ன இது அந்த எம்ஜின்னு சொல்லுவாங்க, கம்மியான மருந்து கொடுக்கணும். பெரியவங்களுக்கு அதுக்கேற்ற மருந்து, அதுக்கும் பெரியவங்களுக்கு அதுக்கேற்ற மருந்து, மறுபடியும் 60 வயசான குழந்தை மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. இவ்வளவு மருந்து டாக்டர் எடுத்துன்னு வருவாரா? எத்தனை எடுத்துன்னு வருவாரு? இல்லை, நான் தெரியாம கேட்கிறேன். இவங்க இருக்கிறாங்க தெரியுமா? புரட்சி தலைவி அம்மா எடப்பாடியுடைய திட்டங்களை எல்லாம் காலி பண்ணி நடக்காது கண்ணா, நடக்கவே நடக்காது. உங்க அப்பாவே ட்ரையல் பார்த்துட்டாரு. சத்துணவு திட்டம் வரும்போது என்ன தெரியுமா சொன்னாரு உங்க அப்பா? குழந்தைகள் கையில ராமச்சந்திரன் தட்டை கொடுத்து பிச்சை எடுக்க வச்சு தாருனாரு. அதே கருணாநிதி அதே தட்டை கொடுத்து
அதே சத்துணவுல முட்டையா போட்டாரு. ஒழிக்க முடியுமா உங்களால? முடியவே முடியாது. சாப்பாடு போறதுல அதிமுக புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, அதுக்கப்புறம் எடப்பாடி, அண்ணா ராஜேஷ், யாரும் வச்சுக்க முடியாது. கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்தின் வழி வந்த வாரிசுகள் நாங்க. அவரை பார்த்த எங்கேயார பார்த்தவங்க பேட்ல என்ன வந்துடும். அதுக்கோசரம் வீட்டாண்ட தொலை கொடுத்துறாரு. அன்பா பேசுற தலைவா, ஓகேங்களா? இந்த மாதிரி இல்ல இன்னும் 2 நிமிஷம். அடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஏங்க நம்ம எல்லாம் வந்துங்க, இப்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறேன். இன்னொரு 5-6 வருஷமா 3 வருஷமா எத்தனை வருஷமா தெரியாது. நான் இன்னைக்கு யோசிக்கிறேன் எவ்வளவு பணம் சேரணும். வெங்கடேசன் இருக்கிறாருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, அதை விட்டுருங்க. எப்படி சேரணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், ஒரே மண்டை காயம். சரி பரவாயில்ல, பாத்துக்கலாம். நமக்கு நம்மளாம் பொம்பளை குழந்தை பெற்றவங்க நிறைய பேர் இதுல இருக்காங்க. தாலிக்கு தங்கம் திட்டம் எப்படி? அது நமக்கு தெரியும். பெண் குழந்தை பெற்றவங்களுடைய வலி என்னன்ட்டு. நானாச்சும் சுமாரா இருக்கிறேன். அடி மட்டத்துல அரை குண்டுமணி தாலி கூட தங்கம் கூட வாங்காத எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? கல்யாணத்துக்கு என்னங்க வேணும்? மாப்பிள்ளை பொண்ணு, இதான் ஃபர்ஸ்ட். 2வது தாலி. 3வது அந்த தாலியை எடுத்து கொடுத்து எங்க அண்ணா ராஜேஷ். இது இருந்தா போதும், வேற ஒண்ணுமே தேவையில்லை. ஒரு 100 பேருக்கு சாப்பாடு. மைக்கு எனக்காக மாத்தல, நமக்கு அப்புறமா வரப்போற தலைமை கழக பேச்சாளர் தெளிவா பேசுறதுக்காக தான் மாத்துறேன். நம்ம பாதிக்கப்பட்டாலும் நம்ம பேச்சாளர் சிறப்பா பேசணும். இதுதான் நம்மளுடைய சுயநலம் இல்லாத பொதுநலத்தை கற்றுக் கொடுத்தது அதிமுக. ஓகேவா? தாலிக்கு தங்கம் திட்டம் ஒண்ணுமே தேவையில்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன பண்ணாங்க? 8வது படிச்சா 25,000, 10வது படிச்சா 50,000. அம்மா கொடுக்குற 50,000 லட்டு மாதிரி வந்துடும். தாலி வந்துடும். 50 பேரு 8 கிராம் தாலி வந்துடும். வந்துச்சா? 50,000 ரூபாய் கையில வந்துச்சா? கூரை புடவை லொட்டு லொஸ்ட் இதெல்லாம் ஒரு 10-15,000 ரூபாய். 100 பேர் வரான்னு தெரியுமா? அவங்களுக்கு ஒரு 70 ரூபாய் சாப்பாடு போட்டா கூட ஒரு 100 பேருக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துடும். 7,000 ரூபாய், 8,000 ரூபாய், 10,000 ரூபாய். 10 எங்க அண்ணன் தருவார். அது வேற வச்சு முடிஞ்சிச்சா? அப்புறம் ஐயருக்கு ஒரு 2,000. நம்ம முக்கியமான நம்ம ஏரியாவில் தம்பிக்கிட்ட சொன்னோன்னா கோயிலில் ஏற்பாடு பண்ணிடுவார். ஏற்பாடுன்னா கல்யாணத்தை ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா அந்த கோயில் முன்னாடி அம்மன் முன்னாடி தாலி கட்டிட்டு கல்யாணமே முடிஞ்சு போயிடும். ஆனால் இன்னைக்கு எத்தனை தெரியுமா? எத்தனை பேர் தெரியுமா? மானே தேனே மயிலே குயிலே பூவே பூவின் இதழே என் உயிரே என்று பெண் குழந்தை வளர்த்த தாய்மார்கள் தாலி வாங்கி கொடுத்து கூட கஷ்டப்பட்டு இருக்காங்க. 56,000 ரூபாய் இன்னைக்கு. வறுமை என் வீட்டு வாசலிலே குடிகொண்டு என் குழந்தைக்கு கூட தாலி வாங்க முடியவில்லை என்று எத்தனையோ குழந்தைங்க அழுதுன்னு இருக்கிறாங்க. எத்தனையோ பெரியவங்க பெற்றோர்கள் அழுதுன்னு இருக்கிறாங்க. தாலின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தாலியை மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கொண்டு வருவாங்க. நல்லா புரிஞ்சுவாங்க, முக்கியமான விஷயம் இது. தாலியை மாப்பிள்ளை வீட்டுல இருந்து தான் கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? எப்போ வேணாலும் கைட்டி கொடுன்னு கேட்கலாம். அந்த நக்குல தான் அந்த காலத்துல நீங்க பாருங்க என்ன சார், நான் கட்டின தாலியை கைட்டி கொடு. போதையில என்ன அனுபவம் நான் கேட்டதே இல்லப்பா. என் பொண்டாட்டி தான் எனக்கு தெரியும். சிலர் வீட்டுக்கு போன அடிப்பாங்க. குடிச்சிட்டு இல்ல குடிக்காதவங்க நக்கல திமுரு தாலியை கைட்டி கொடு. ஆனா அம்மா வாங்கி கொடுத்த தாலியை கைட்டி கொடுறான்னு கேட்டா போட்டா நாய எங்க அம்மா கொடுத்ததுரா வெள்ள போடா அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாங்க, அதுதான் அம்மா. இவனுங்க என்ன இவங்க திட்டம் போடுறானுங்க. இன்னைக்கு நீட்டு நானும் கோவிந்தராஜும் லோன் பட்டுன்னு இருக்கிறோம். ஆமாங்க, சீட்டு கிடைக்காம லோன் பண்ற கோவிந்தராஜ் கண்ணுல இல்ல, எல்லாத்துலயும் ரத்தம் வரும். அவ்வளவு லோன் பட்டுன்னு இருக்கிறாரு.
ஏன்னா அவங்க பையன் ஒரு 250-300 மார்க் மேலே எடுத்துருக்காரு, என் பையனும் ஒரு 220 அப்படி மார்க் எடுத்துருக்காங்க. ஆனால் கிடைக்கல. பிரைவேட் காலேஜில் தான் கிடைக்கும். பார்த்தாரு, மத்திய அரசு நீட்டு கொண்டு வந்துடுச்சு. அப்போ கையெழுத்து போட்டது கருணாநிதி அவங்க ஆட்சி இருக்கும் போது. சரி வந்துடுச்சு, வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அதான்டா தலைவன். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். பார்த்தாரு என் தலைவன், அரசு பள்ளியில படிக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களால பணம் கொடுத்தேன்னா கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கிறவங்க வந்து பிரைவேட் காலேஜில் 25 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு சொல்றேன் நான், மொத்தம் வந்து 1.25 கோடி 1.5 கோடி ஆகுது. படிக்க வைக்க முடியுமா? என் தலைவன் பார்த்தான், மத்திய அரசு சொல்லுது நீட்டை கொண்டு வந்துச்சு, இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. உடனே என் தலைவன் பார்க்கிறார், என்ன பண்ணலாம், ஏழைகள் பயனடைய வேண்டும். உடனே உள் ஒதுக்கீடு 7%. மவனை நீ வந்து 12,000 பேருக்கு நீ சீட்டு குத்தைனா 600 பேருக்கு என் குழந்தைங்களுக்கு குடுற, எவ்வளவு தெரியுமா பீஸு? 1,500 ரூபாய். பிரைவேட் எவ்வளவு தெரியுமா? 1.5 கோடி ரூபாய். அந்த 1,500 ரூபாய் இருக்கு தெரியுமா? அது கூட என்ன தெரியுமா நடக்கும்? எங்க மாவட்ட முடிச்சுட்டேன் நான். எங்க மாவட்ட செயலாளர் இருக்கார் தெரியுமா? எங்க மாவட்ட செயலாளர் மாதிரி எல்லா நம்ம மாநிலத்துல எல்லா இடத்துலயும் ஒரு மாவட்டத்திலயும் மாவட்ட செயலர் இருப்பாங்க. அப்புறம் அங்க நம்ம அண்ணாச்சி மாநில தொண்டுள்ள போட்டு இருப்பாங்க, அவங்க கூப்பிடுவாங்க. இந்த 1,500 கொடுத்துட்றேன், எக்ஸ்ட்ரா நான் காசு கொடுக்குறேன்ட்டு அவங்க. ஏன்னா நம்ம படிக்க வைக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 600-700 டாக்டர்கள் உருவாகிறாங்க. முடியுமா? அண்ணன் எடப்பாடியாருடைய திட்டம். அசால்ட்டா பேசுறாரு. நாங்க போனங்க, நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஏற்கனவே ஒரு புன்னகை மன்னன் கூட இருந்தோம் நாங்க, அது விட்டுருங்க. அன்னைக்கு போன அண்ணன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஒரு விஷயத்துக்காக போய் உட்காந்து பேசுறோம். சாதாரண எளிமையா பேசுறாரு. எனக்கு பேச வாய்ப்பு கிடைக்கல, அது வேற விஷயம். அடுத்த வாட்டி அண்ணன் வாங்கி கொடுத்துருவாரு. என்ன சாதாரணமா பேசுறாரு தெரியுமா? அவர் சொன்னாருங்க, காலை சிற்றுண்டி திட்டத்தை நம்ம தான் உருவாக்கணும், நம்ம தான் ரெடி பண்ணோம். ஏய், சாப்பாடு போற திட்டத்தை எங்களை தவிர எவனா நீ வேணா பேரை மாத்தி சீக்கிரம் மாத்தி ஏதாவது ஒரு சீட்டை போட்டு பண்ணலாமே தவிர, நான் எங்க மைண்ட்ல எங்களுடைய இதயத்துல மட்டும்தான் இந்த திட்டம் உருவாகும். அம்மா உணவகம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்க. நானே சத்தியமா சொல்றேன், இது நடந்த உண்மை. டி நகர்ல நுங்கம்பாக்கம் எதுக்கு போயிருப்பேன் தெரியும் தம்பி உனக்கு? நுங்கம்பாக்கம் தெரியும். போயிட்டு சரி சாப்பிடலாம், மணி 12 ஆயிடுச்சுட்டு ஹோட்டலில் பார்க்குறோம். ஒரு திடீர்னு ஒரு ஆசை. ஏன்னா எனக்கு அம்மா 100 ரூபாய் கொடுத்தாங்க தெரியுமா பொங்கலுக்கு. அதை கூட நான் பாக்கிட்டேன். என் பொண்டாட்டி எங்கள் அம்மா கிட்டேமா அந்த 100 ரூபாய் மட்டும் எனக்கு கொடுத்துருக்கு. நான் உனக்கு 10,000 ரூபாய் கூட தரேன். அது ஒரு ஆசை. அம்மா கொடுக்குற காசு. எங்கள் அம்மாவை விட அம்மா எங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசம். அது விட்டுருங்க. நான் போகிறேன். சரி அம்மா உணவத்தில் நீ சாப்பிடலாம். இங்கே லோக்கலில் சாப்பிட கிண்டல் பண்ணுவாங்களே, அங்கே போய் சாப்பிட்றோம். சும்மா போய் போயிருக்கேன். நான் லைனில் நிற்கிறேன். பின்னாடி ஒரு வந்துட்டானுங்க டிப்பும் டாப்புமா. ஏண்டா உங்களுக்கு தான் அங்க எங்க அம்மா எங்களுக்கு குத்துதுரா இது. இதுலயும் வந்து நீங்க லைன்ல நான் பேண்ட் எல்லாம் என்னடா இது. அதாவது அந்த ரிக்ஷா இன்னொரு என்னன்னா, ஏழை நான் ஆட்டோ ஓட்டுறவன் ரிக்ஷா ஓட்டுறவன் எனக்கு பண்ணுதுற அம்மா, நீ என்ன வந்தான்னு கேக்குறாங்க. எனக்கு பின்னாடி இதை விட பயங்கரமா இதெல்லாம் போட்டுன்னு டையெல்லாம் போட்டுன்னு 3-4 பேர் நிற்கிறாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு, இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்ட்டு. தம்பி என்ன தம்பி நீங்கள்லாம் இங்கே? அண்ணே நான் இங்கே லோக்கலில் வேலை செய்கிறேண்ணே, ஏதோ ஒரு கம்பெனியில் நான் ஊர்லேருந்து இங்கே தங்கி வேலை செய்கிறேண்ணே. எங்களால் சமைக்க முடியாது, கட்டுப்படி ஆகாது அவன் கொடுக்குற சம்பளம். அம்மா உணவகத்தில் 30 ரூபாவில் சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு மிச்சத்தை என் குடும்பத்துக்கு அனுப்புவேன்னு அப்படின்னு சொன்னான். அப்போ திட்டம் பாருங்க, இதுதாங்க திட்டம். புதல்வன் திட்டம், அந்த திட்டம், இந்த 1000 ரூபாய். ஏங்க நான் தப்பா நம்ம பிள்ளைங்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? இல்ல இப்பா தம்பி ஒரு புள்ள பெருசா இல்லை, இந்த மாரிமகளாம் வயசாயிடுச்சு. யாரோ ஒருத்தர் புள்ள ஒரு 17 வயசு பையன், அவன் கையில 1000 ரூபாய் கொடுத்தா என்ன முடிஞ்சிச்சு. 1000 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவான்? தப்பான வழியில தான் செலவு பண்ணுவான். 1000 ரூபாய் கொடுத்தா தப்பான வழியில கம்ப்யூட்டர் கூட
மடிக்கணினியை கூட அவன் என்ன அம்மா கொடுத்தது மடிக்கணினி அவன் என்ன பண்ணுவான் மடிக்கணில டக டக டகன்னு பார்ப்பான் எங்க காலியா இருக்கு இடம் ஒய்ஃபில போட்டு இந்த இடத்துல காலியா அந்த அப்ளிகேஷன் போடுறது எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்றது எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றது எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பான் அதுதான் அம்மாவுடைய திட்டங்கள் முடிச்சல் பாருங்க சரி மன்னிக்கவும் நீங்க நான் முடிச்சுட்டேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து வருகின்ற 26 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி முழக்கம் நம்முடையதாக இருக்க வேண்டும். கொடுக்கின்ற இனிப்பு நம்முடையதாக இருக்க வேண்டும். வெடிக்கின்ற பட்டாசு நம்முடையதாக இருக்க வேண்டும். அடிக்கின்ற சாவுமணி திமுகவுக்கு இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். யார் பேரும் சொல்லல, தயவு செய்து எல்லாரும் மன்னிச்சிருங்க. அனைத்து போர்படை தளபதிகளுக்கும் அந்த தளபதிகளை இயக்கிக் கொண்டிருக்கின்ற எங்க அண்ணன் மாவட்ட செயலாளர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ஸ் டுடே செய்திகளுக்காக வாட்ஸ்அப் யுவராஜ்.